السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه. صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனுக்கு குறித்தாகட்டுமாக. அவருடைய திருத்தூதர் நம் ஆரின் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவில் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை பெரியவர்களே, சகோதரர்களே, சமீப காலமாக செய்தித்தாள்களிலேயும் மீடியாக்களிலேயும் அதிகமாக நாம் கேள்விப்பட்ட விஷயம், கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்ட பல நபர்களை குறித்து செய்திகளிலே நாம் பார்த்தோம். அதிலே குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த கடன் தொல்லையால் தற்கொலை செய்திருக்கின்ற இந்த செய்திகள் எல்லாம் பரவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய இந்த 6 மாதங்களிலே கிட்டத்தட்ட 35 குடும்பங்கள் இந்த தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கின்றன, தற்கொலை செய்திருக்கின்றன என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஒருபோதும் தற்கொலை என்பது எந்த ஒன்றுக்கும் தீர்வாகாது. தமிழிலே சொல்லுவார்கள், ஒருவர் தற்கொலை செய்வதற்கு முயன்று விட்டார் என்று சொன்னால் அவரை விட பலமான ஒரு நபர் யாரும் இருக்க முடியாது. தன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொள்வதற்கு ஒருவர் தயங்காமல் அதற்கு துணிகிறார் என்று சொன்னால் அவரால் வாழ்வதற்கு துணிய முடியாதா? இந்த உலகத்தில் அவரால் வாழ முடியாதா என்று தமிழிலே சொல்லுவார்கள். அந்த வகையில் நம்முடைய இஸ்லாமிய மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் என்பது அழியக்கூடியது, மறுமை என்பது நிரந்தரமானது. அந்த மறுமைக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள் நாம், இந்த உலகத்திற்காக வேண்டி வாழக்கூடியவர்கள் அல்ல. ஆகையால் மறுமைக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த அந்த உயிரை, அந்த அமானிதத்தை எந்த விதத்திலையும் நாம் எடுத்துக்கொள்வதற்கு, நம்மை நாமே மாய்த்துக் கொள்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி தரப்படவில்லை. எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு கொடுமையான கடுமையான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட எந்த காரணத்திலேயும் எந்த நிலையிலேயும் தற்கொலைக்கு ஒரு இஸ்லாமியன் முயன்றுவிடக் கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அந்த வகையிலே தற்கொலை என்பது தீர்வல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக சில விஷயங்களை இந்த ஜும்மாவின் வழியாக நாம் பார்ப்போம். அன்புமிக்கவர்களே, பொருளாதாரம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படையான தேவை. இந்த உலகத்தில் காசு பணம் இல்லை என்று சொன்னால், நல்ல பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் யாரும் வாழ முடியாது. அதற்காக வேண்டிதான் நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். தினமும் எதற்காக வேண்டி நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்காக வேண்டிதான். ஏன் ஓடுகிறோம்? ஏன் காலையில் எழுந்தது முதல் இரவு வரைக்கும் பணத்தை தேடி ஓடுகிறோம், இந்த உலகத்தை தேடி ஓடுகிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் யாரிடத்திலையும் கையேந்தாமல் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவாதாரங்களை, நம்முடைய வாழ்வை நடைமுறைகளை நாம் நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த மாதிரியான முடிவுகளை நாம் எடுக்கிறோம். நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய பணங்களை தேடுகிறோம். மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது. தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் நீங்கள் இந்த உலகத்தில் சென்று உங்களுடைய வாழ்வாதாரங்களை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். உலகம் என்பது பறந்து விரிந்து இருக்கிறது, சுருக்கமானதல்ல. ஆகையால் எங்கு சென்றாலும் நீங்கள் வியாபாரத்தை செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அனுமதியை நம்முடைய மார்க்கம் நமக்கு வழங்குகிறது.
நம்ம குறுகிய வட்டத்திற்குள் நம்மை அமைத்துக் கொண்டு இதுதான் என்னால் முடியும், இதை தாண்டி என்னால் முடியாது என்ற ஒரு அமைப்பில் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு குறுகிய வட்டத்தை நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறது? உலகம் என்பது பறந்து விரிந்திருக்கிறது. ஃபஸீரு ஃபில் அர்த், உலகம் முழுக்க நீங்கள் என்ன செய்யுங்க, பறந்து விரிந்து செல்லுங்க, போய் சம்பாதிங்க, பணத்தை தேடுங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தேடுங்க என்று நமக்கு குர்ஆன் சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், காலையில இந்த பறவைகள் இருக்கு பாத்தீங்களா, பசியோடு கிளம்பி செல்கிறது, ரொம்ப தூரத்துக்கு போகுது, எங்கு உணவு கிடைக்குமோ அந்த உணவை தேடி போகுது. மாலையில் அது வரும்போது வயிறு நிரம்பியதாக வருகிறது. அதற்கு அல்லாஹ் தஆலா தேடும் போது கொடுக்கிறார். அது மாதிரி நாமளும் என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம இந்த பொருளாதாரத்தை தேடி செல்லும் போது அல்லாஹ் தஆலா அதுல பரக்கத் வைத்திருக்கிறார். வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு எனக்கு பணம் கொட்ட வேண்டும், எனக்கு பணமழை வர வேண்டும் என்று துவா செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் 5 பைசா கூட வராது. உழைக்க வேண்டும், அதற்காக வேண்டி சம்பாதிக்க வேண்டும், அதற்காக வேண்டி நம்முடைய கால்களை நாம் எடுத்து வைக்க வேண்டும். நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அல்லாஹ் தஆலா பல அடிகளை நமக்கு எடுத்து வைக்கிறார். வியாபாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கிறார். அதனால் அந்த உழைக்கக்கூடிய அந்த வயதிலேயே, உழைக்கக்கூடிய அந்த பருவத்திலேயே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மொத்த ஆற்றல்களையும் அதில் செலுத்தி நாம் சம்பாதிக்க வேண்டும். நம்முடைய மார்க்கம் சம்பாதிக்கக்கூடிய அந்த விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகிறது. சம்பாதிக்காமல் சோம்பேறியாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். வீட்டிலேயே உட்கார்ந்து உங்களுக்கு பணம் வராது, வீட்டிலேயே உட்கார்ந்தா உங்களுக்கு எந்த பொருளாதாரமும் வராது. நான் அல்லாஹ்ட்ட துவா செய்யறான்னு சொல்லிட்டு தொழுகிறேன், அதை வச்சு வந்துருமா? அதுவெல்லாம் நம்ம அல்லாஹ்வுக்கு காட்ட வேண்டிய கடமைகள், அது கண்டிப்பா செய்தே ஆக வேண்டும். ஆனால் நாம் நம்மை பார்த்துக் கொள்வதற்கு, நம்முடைய குடும்பங்களை பார்த்துக் கொள்வதற்கு நாம் வெளியே சென்று பறவைகளை போன்று நாம் துணிந்து செல்லும் போதுதான் அல்லாஹ் தஆலா அந்த பாதைகளை நமக்கு லேசாக்குகிறார். எத்தனையோ சாதாரணமான குடும்பத்தார்கள் அவருடைய கடும் முயற்சினால் எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தை அடைகிறார்கள். பரம்பரையாக வரக்கூடிய அந்த சொத்துக்கள் அது வேறு. தாத்தா சம்பாதிச்சு வச்சது, அதுக்கு முன்னாடி இருக்கவங்க சம்பாதிச்சு வச்சது, அதை அனுபவிக்கக்கூடியவர்கள் அவருக்கு அந்த பணத்தினுடைய அருமை தெரியாது. எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்வார்கள். ஆனால் தன்னுடைய முயற்சியால் யார் ஒருவர் உழைத்து அந்த பணத்தை சேகரிக்கிறாரோ, அந்த குருவி கூட மாதிரி என்ன செய்கிறார், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வருகிறார் என்று சொன்னால் அதனுடைய பணத்தினுடைய அருமை அவருக்கு புரியும். அதை எப்படி அவர் சம்பாதித்தார் என்பதாக அவருக்கு தெரியும். அதனால் அதை எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க என்ன செய்யுங்க, உழைக்கக்கூடிய அந்த வர்க்கமாக மாறுங்கள், பறவைகளை போல நீங்கள் தேடி செல்லுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத்தை தருவான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். பல நபர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு கொஞ்சம் பொருளாதாரம் குறைவா இருக்கு, துஆ செய்யுங்க. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துஆவினுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா பலருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்த துஆவினுடைய பரக்கத்தினால் உழைக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அவர்கள் உழைத்தார்கள், சம்பாதித்தார்கள். ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாவது கொடுங்க என்பதாக கேட்கிறார். ரசூலுல்லாஹ் வந்து என்ன செஞ்சாங்க, மண்வெட்டியை கொடுத்தாங்க, அதை வச்சு நீங்க என்ன செஞ்சுக்குங்க, சம்பாதிச்சுக்குங்க. விறகு வெட்டியை கொடுத்தாங்க, அதை வச்சு நீங்க சம்பாதிச்சுக்குங்க என்றெல்லாம் நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம்ல. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீன் பிடிப்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில நம்ம உழைக்கக்கூடிய வர்க்கமாக மாறும்போது இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வராது. இந்த தற்கொலை என்பது, நான் கடனால் வரக்கூடிய தற்கொலையை மட்டும் சொல்கிறேன். தற்கொலை என்பது நிறைய தற்கொலை இருக்கு உலகத்துல, நிறைய காரணத்துக்காக வேண்டி செய்யறாங்க, அதுக்குள்ள நம்ம போகல. கடனினால் ஏற்படக்கூடிய இந்த தற்கொலை இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப கொடூரமானது. என்று சொன்னா பொருளாதாரம் என்பது அடிப்படையானது. அந்த பொருளாதாரத்தை அவன் குடும்பத்துக்காக வேண்டி தேடுகிறான், நல்ல முறையில் இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா இருக்கிறான், நல்ல லக்ஸூரியான ஒரு வாழ்க்கை இருக்கு, நல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று எங்கோ ஒரு இடத்துல செருக்கும், திடீரென்று ஒரு தேவை வரும் அவருக்கு, ஒரு மருத்துவ தேவையோ அது ஏதாவது ஒரு பெரிய ஒரு தேவை வரும்போது அவருடைய காசுகளை எல்லாம் செலவு செய்ய கடைசியில் அவருடைய பொருளாதாரம் குறைவு ஏற்படும் போது அவர் என்ன செய்யறாரு, கடனுக்கு தள்ளப்படுகிறார். யாரும் நம்ம உலகத்தில் வந்து சம்பாதிக்கும் போது கடனை வாங்கிட்டு தான் சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் யாரும் சம்பாதிக்கலையே. இடையில சில விஷயங்கள் ஏற்படும் போது அவருக்கே அறியாமல் சில மாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படும் போது என்ன செய்கிறார், கடன் வாங்குவதற்காக முற்படுகிறார். அந்த கடன் வாங்கும் போது சில பேர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கடனை எப்படியாவது நாம் அடைக்க வேண்டும்
கடனை அவர் கொடுக்கிறாரு, ரொம்ப திறந்த மனதோடு கொடுக்கிறார், அந்த கடனை நம்ம அடைச்சிடணும் என்ற வகையில் கடன் வாங்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் சிறந்தவர்கள். கடனை வாங்கும் போதே பார்த்துக்கலாம், இவன் தானே, இவன்கிட்ட கடன் வாங்கி அப்படியே நம்ம விட்டுடலாம் என்ற நோக்கத்தில் என்ன செய்யக்கூடாது, கடனை வாங்கக்கூடாது. நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறார்கள், உங்களுடைய நிய்யத் என்பது அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். கடனை வாங்கும் போது இவனை ஒழிச்சு கட்டிடலாம், இவன் தானே, இவன்கிட்ட கடன் வாங்கிட்டலாம், அப்படியே இவனை ஏமாத்திடலான்ற நோக்கத்தில் நீங்க கடனை வாங்கினீங்கன்னு சொன்னா ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறவே மாட்டீங்க. காலம் முழுக்க என்ன செய்யணும், இப்படியே கடன் வாங்கிட்டே என்ன செய்யணும், ஏழையாவே வாழ்ந்துட்டு போகணும். அதே நேரத்தில் கடனை வாங்கணும், அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் என்ற நோக்கத்தில் நீங்க அந்த கடனை வாங்கினீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த நிய்யத்திற்கு பகரமாக உங்களுடைய கடனை நீங்கள் அடைக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா அந்த கடனை அடைப்பதற்குரிய வழிகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான். அதனால் நம்ம வாங்கும் போது என்ன செய்யணும் சொன்னால் கொடுக்கக்கூடிய எண்ணத்தில் வாங்கணும். கடன் பட்டார் நெஞ்சம் போல என்று சொல்லுவார்கள். ஒரு காலத்தில் கடனை வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட தேதி வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த கடனை போய் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நகரும் போது நாளைக்கு நாளானைக்கு இன்னும் 10 நாள் இன்னும் 15 நாள் தான் இருக்கு கொடுக்கணுன்றதுக்காக என்ன செய்வாங்க, குருவியா அந்த பணத்தை சேர்த்து அந்த நாள் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போய் என்ன செஞ்சிருவாங்க, அந்த கடனை அடைச்சிருவாங்க. கடன் பட்டார் நெஞ்சம் போல. ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா, கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல. கடன் கொடுத்தவன் தான் என்ன செய்யறான், இவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு சொல்லிட்டு இவன் டேட்டா எண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னும் நாள் நெருங்கிட்டே இருக்குது, இவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா. சரி, அந்த சரியான தேதியில போய் கடனை கேட்கும் போது கொடுப்போம், இன்னும் இப்பதானே ஒரு நாள் தானே ஆயிருக்கு, இன்னும் கொடுப்போம். அப்படி இழுத்தடிச்சு இந்த கடன் கொடுத்தவன் இருக்கான் பாருங்க, அவனுடைய எண்ணத்தில் எப்படி வந்துடும் சொன்னா இனி என் வாழ்நாளில் எவனுக்குமே நான் கடன் கொடுக்கக்கூடாது. சில பேர்லாம் நீங்க கடனை கேட்டு பாருங்களேன், தண்ணி குடிச்சாலும் கடன் கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன சொன்னால் நிறைய அனுபவங்கள் அவருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, கடனை கொடுத்துருப்பாங்க. கடனை கொடுத்து அதை திரும்பி வராம கடைசியில ஒரு முடிவு எடுத்துருவாங்க. கடன் கொடுப்பு என்பது நம்முடைய மார்க்கத்தில் ரொம்ப வெகுமதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாருன்னு சொன்னா அவர் கடனை கொடுங்க, அதனால உங்களுக்கு பரக்கத்து இருக்குது. அவர் கஷ்டத்திலிருந்து அவர் வெளியே வந்துட்டாருன்னு சொன்னா ஒருத்தர் வந்து நீங்க ஹராமிலிருந்து மீட்டக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் நிறைய பரக்கத்து உங்களுக்கு இருக்கிறது, கடன் கொடுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் கடன் கொடுத்தவர் இப்படிப்பட்ட கசப்பான நிகழ்வுகளை சந்திக்கும் போது என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு முடிவு வந்துடுறாரு. அல்லாஹ் என்ன வேணா நமக்கு எழுதிட்டோம், ரசூலுல்லாஹ் நம்ம மேல கோச்சுக்கிட்டா கூட கோச்சுக்கிட்டோம், கடனை என்ன செய்யக்கூடாது, எவனுக்கும் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா திரும்பி வர்றது கிடையாது என்ற அடிப்படையில் தன்னுடைய சிந்தனைகளை மாற்றிக் கொள்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, நம்ம கடன் வாங்கும் போது கொடுக்கக்கூடிய எண்ணத்தை நாம் நம்முடைய உயர்வான எண்ணமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கடன் கொடுக்கணும், கொடுத்துருக்காங்க, அதை திரும்பி அடைக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த கடனை நாம் வாங்க வேண்டும். ஜாபீர் ரலியல்லாஹுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவங்க மூத்தாகும் போது நிறைய கடன். ஜாபீர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உங்களுடைய அத்தா நிறைய கடன் வச்சுட்டு போயிருக்கிறாங்க, இந்த கடன் அடைங்கன்னு சொல்றாங்க. அத்தாவுக்கே நிறைய பொருளாதாரம் இல்லை, எனக்கு எங்க பொருளாதாரம் இருக்க போது, நான் எப்படி அடைக்க போறேன்? ரசூலுல்லாஹ் வந்து நிற்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு துவா செய்யுங்க. ரசூலுல்லாஹ் தோட்டத்துக்கு வராங்க, அந்த சின்ன பெருசு மரம் தோட்டத்துக்கு வராங்க, வந்து துவா செய்யறாங்க. ஜாபீர் ரலியல்லாஹு அந்த கடனை அடைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்ததால் அல்லாஹ் தஆலா அந்த தோட்டத்தில் பரக்கத்தை கொடுத்தான், நிறைய விளைச்சலை கொடுத்தான். கூடிய சீக்கிரத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த கடனை அடைச்சு முடிச்சுட்டாங்க. அப்ப அந்த கொடுக்கக்கூடிய எண்ணம் இருந்தது சொன்னால் அல்லாஹ்வே அந்த கடனை தீர்த்து விடுவான், அந்த கடனை என்ன செஞ்சிருவான், அடைத்து விடுவான், அல்லது அதற்குரிய வழிகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி விடுவான். நம்ம கடனை கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தோடு நம்ம அந்த கடனை வாங்கணும்னு சொன்னா ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான், இவன் கடனை அடைக்க மாட்டான், அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்தில் என்ன செய்ய மாட்டான், பரக்கத்தை ஏற்படுத்த மாட்டான். அன்புமிக்கவர்களே, நம்முடைய நிய்யத் முதல்ல என்ன செய்யணும், பலமா இருக்கணும். கஷ்டமான நேரங்களில் ஒருத்தன் கடன் கொடுத்து உதவி செய்யறானா, தமிழ்ல சொல்லுவாங்க, நீங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. நம்ம அந்த மாதிரியான வார்த்தையை சொல்ல போறது கிடையாது. ஆனா கஷ்டமான நேரத்தில் ஒருத்தர் வந்து உதவிக்கரம் நீட்டுகிறார் என்று சொன்னால், கீழே விழுந்த ஒன்றை தூக்கி மேல விடுறாருன்னு சொன்னா, கஷ்டத்திலிருந்து ஒன்றை வந்து நல்ல ஒரு சந்தோஷமான நிலை கொண்டு வராருன்னு சொன்னா தமிழ் மக்கள் இப்படித்தான் பார்ப்பார்கள், கடவுளை போன்று பார்ப்பார்கள். நம்ம அந்த அளவுக்கு போகல. அவர் உயர்ந்த ஒரு மனிதர். அந்த மனிதருக்கு நம்ம என்ன செய்யணும் சொன்னா, அந்த கடனை திரும்பி கொடுக்கணும், அந்த கடனை சரியான முறையில் அடைக்கணும் என்ற எண்ணம் இருந்தது சொன்னால் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அந்த சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்திடுவாங்க. அந்த முதல்ல நிய்யத் ரொம்ப மிக முக்கியமானது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கடனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கடனை வாங்கியே ஓட்டணுன்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடாது. கொஞ்ச காலத்துக்கு ஏதோ கஷ்டமான சூழ்நிலை வந்துச்சு, கடனை வாங்கணும்,
பிறகு என்ன செஞ்சோம், நம்ம பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடிய வகையில நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். அந்த வகையில நம்முடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும். காலம் முழுக்க இப்படியே ஓடணும்னு சொன்னா இந்த வாழ்க்கை இணைக்காது, கசந்து போய்விடும். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு சொன்னா அதற்கு நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறை என்னவென்று சொன்னால் கனாஅத் என்று சொல்லப்படக்கூடிய போதும் என்ற மனம். இருப்பதை கொண்டு யார் போதுமாக்கிக் கொள்கிறாரோ அவர்தான் சிறந்த பணக்காரர் என்பதாக அருமை நாயகம் சொன்னாங்க. லைசல் கினா அன் கிஸ்ரத்தில் ஆளு, உலகத்தில் அதிகமா பணம் இருக்கிறதுனால நீங்க பணக்காரன் அல்ல. வலா கிண்ணல் கினா கினன் நஃப்ஸ், போதும் என்ற மனம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் சிறந்த பணக்காரன் என்பதாக அருமை நாயகம் சொன்னாங்க. சில பேருக்குலாம் நீங்க எவ்வளோ கொட்டி கொடுத்தாலும் அவனுக்கு என்ன செய்ய, அந்த ஆசையை தீராது. சில அரசியல்வாதிகள்லாம் நம்ம பார்க்கிறோமே, கோடி கோடியா சேர்த்து வச்சுட்டே இருக்கிறான். நான் கேட்கறது, எங்கடா இவ்வளவு கோடிகள் வச்சு என்னதான் செய்ய போறீங்க? நம்ம சிந்திக்கிறது சில நேரங்கள்ல 1 கோடி 2 கோடினா பரவாயில்லை, சரி ஒரு 10 கோடி ஒரு 100 கோடினா பரவாயில்லை, 5000 கோடி 5 லட்சம் கோடின்னு சொல்றானுங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு எங்கடா பண்ண போறீங்க? ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு கோடிங்க சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க உழைப்பால சேர்க்கறது கிடையாது, அது இங்க இருந்தா வருது, அதனால சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கனாஅத் என்ற அந்த போதும் என்ற தனம் என்பது இன்றைக்கு மனிதர்களிடத்தில் குறைவாகி விட்டது. ஒரு காலத்துல கடன் எதுக்காக வாங்குவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? கஷ்டத்துக்காக வாங்குவாங்க, அப்படிதானே? உணவு தேவைக்காக வேண்டி வாங்குவாங்க. இன்னைக்கு கடையில் நீங்க போய் நின்றீங்கன்னு சொன்னா கடன் அன்பை முடிக்கும், சில நேரங்கள்ல எலும்பை கூட முடிக்கும். கடன் இங்கு தரப்படாது. இந்த வாசகங்கள்லாம் இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால் கடன் வாங்கக்கூடியவர்கள் திரும்பி கொடுக்கறது கிடையாது. ஒரு சின்ன மளிகை கடையில கூட என்ன செய்வாங்க, கடன் கொடுப்பாங்க, நோட்டு போட்டு எழுதி வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு அது கூட என்ன செய்யறது கிடையாது, தரது கிடையாது. நம்பிக்கையற்ற தன்மை இன்றைக்கு ஏற்பட்டு விட்டது. நிறைய விஷயங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம், எல்லாம் மாற்றங்களுக்குள்ளாகி விட்டது. கடன் தர்றதுக்கு இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பயப்படுறாங்கன்னு சொன்னா கடன் வாங்கினவங்க அது சரியான முறையில் கொடுக்கறது கிடையாது. போதும் என்ற மனம் கிடையாது. கஷ்டத்துக்கு வாங்கினாங்க, மருத்துவ தேவைக்காக வேண்டி வாங்கினாங்க. ஒரு காலத்தில் இப்படித்தான் வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு லக்ஸூரியான ஒரு கார் வாங்கியிருக்கானா, அந்த காரை நம்மளும் வாங்கணும், அவன் வீடு கட்டியிருக்க மாதிரி நம்மளும் வீடு கட்டி இருக்கணும். இதெல்லாம் அவசிய தேவை கிடையாது, இதெல்லாம் அடுத்த தேவைகள். நமக்கு அன்னைக்கு உணவுக்கு அன்னைக்கு தேவையானது இருக்கு, ஏதாவது கடன் வாங்குறோம்னா பரவாயில்லை. லக்ஸூரியான வாழ்க்கைக்கு என்ன செய்யறான்னு சொன்னா கடன் வாங்குறான், கடனுக்கு மேல கடன் வாங்குறான். இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு என்ன இந்த அளவுல ஆயிடுச்சுன்னு சொன்னா போன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கறான். கடன் வேணுமா சொல்லுங்க, உடனடியாக உங்களுக்கு என்ன செய்யறேன், இன்ஸ்டன்டா உங்களுடைய வங்கி கணக்கில் நான் வைக்கிறேன், போன் பண்ணி கேட்கிறாங்க. மனிதர்களுடைய ஆசையை என்ன செய்யலாம், தூண்டிக்கிட்டே இருக்கிறான். தூண்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யலாம், போன் வர 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 ஒரு நேரத்தில் என்ன செஞ்சான், அந்த லோன் வாங்கக்கூடாதுன்னு நினைச்சவன் ஒரு நேரத்தில் இவன் லோன் வாங்கிடுறான். லோன் வாங்குற வரைக்கும் என்ன செய்வான், போன் பண்ணி வாங்குங்க வாங்குங்க வாங்கன்னு சொல்லுவான். நீங்க திரும்பி கொடுக்கல நினைச்சீங்கன்னா அல்லாஹ் அக்பர், அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் கிடையாது. சார் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப மோசமான வார்த்தைகளை கொண்டு அழைக்கும். வீட்டுக்கு கதவு தட்டுவான், வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் திட்டுவான். அதான் அன்பு மிக்கவர்களே, நமக்கு போதும் என்ற அந்த மனதை நாம் உருவாக்கி கொண்டு விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகம் நம்முடைய கையில் இருக்கும். அது இன்னைக்கு நிறைய மனிதர்களிடத்தில் குறைந்து போய்விட்டது. முஃமின்கள்ட்ட அந்த தன்மை இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு கொடுத்தது போதுமானது, இதை வைத்து என்னுடைய வாழ்க்கை என்னால் ஜீவாதாரத்தை கழிக்க முடிகிறது, என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்க முடியுது, என்னுடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்துக் கொள்ள முடிகிறது, என்னுடைய தினசரி வாழ்க்கை என்னால் இதனால் சரி செய்து கொள்ள முடிகிறது என்பதாக ஒரு மனிதன் அந்த போதும் என்ற வட்டத்திற்குள் வந்து விட்டான் என்று சொன்னால் இந்த பிரச்சனையே வராது. இந்த கடன் தொல்லை ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால் இவன் அடுத்த கட்டத்திற்கு போகிறான், அகலக்கால் வைக்கிறான், தன்னால் முடியாததை செய்வதற்காக வேண்டி என்ன செய்யறான், நிறைய விஷயங்களை அவன் வாங்குகிறான், கடனாக வாங்குகிறான். இவனால முடியலன்னா ஏன் வாங்கணும்? நமக்கு நம்மளை பத்தி நமக்கு தெரியும், நம்மளால இதை அடைக்க முடியுமா அடைக்க முடியாதா. இவ்வளவு பெரிய கடன் வாங்குறது, இவருக்கு 1 லட்சம் தான் தேவைப்படும், ஆனா 1 கோடி ரூபாய் வாங்குறது, அதை அடைச்சிருவோம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு வாங்க. எப்படி அடைக்க முடியும்? உங்களுடைய வருமானம் என்பது குறைவாக இருக்கும்போது 1 கோடி எப்படி அடைக்க முடியும்? 1 லட்சத்தை அடைக்கக்கூடிய நீங்கள் 1 கோடி எப்படி அடைக்க முடியும்? வாங்கிக்கலாம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு கடைசியில் என்ன செய்யறான், அவன் என்ன திட்டுறான், இவன் என்ன திட்டுறான், போனுக்கு மேல போன் பண்ணி பேசுறானுங்க, கழுத்தை நெருக்கிறாங்க, அதனால நாங்க தற்கொலை பண்ணிக்கிறோம். இது தீர்வா? இது என்றைக்குமே நாம் அகலக்கால் வைக்கும் போது அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய மாட்டான், பரக்கத்து வைக்க மாட்டான். போதும் என்ற மனம் இருக்க வேண்டும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு பற்றி தெரியுமா உங்களுக்கு? மதீனாவிலேயே பெரிய பணக்காரர், பெரிய பணக்காரர். ஒரு தடவை நோன்பு திறக்கிறதுக்காக வேண்டி உட்கார்றாங்க. அந்த உட்கார்ந்த இடத்துல நிறைய ஃப்ரூட்ஸ் வைக்கப்படுகிறது, பழங்கள், ஆடம்பரமான உணவுகள் வைக்கப்படுகிறது. அதை பார்த்துட்டு அழுகுறாங்க. முஸஅப் இப்னு உமைர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி,
என்னை விட பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் வஃபாத்தான போது அவர்களை தலையை மூடுவதற்கு துணி இல்லை, காலை மூடுவதற்கு துணி இல்லை. அந்த நிலையில் அவங்க வஃபாத்தானாங்க. அவர்களுக்கு முன்னால் நான் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆள், என்னுடைய அமல்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய அமல், குறைவான அமல். இந்த நேரத்தில் இவ்வளவு உயர்தரமான உணவுகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று கவலைப்பட்டார் என்பதாக நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். பெரிய பணக்காரருங்க, ஆடம்பரமா அவங்களால வாழ முடியும், என்ன வேணா செய்ய முடியும். ஆனாலும் கூட அவர்கள் கனாத்தோடு போதும் என்ற மனதோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் வாழ்க்கை. அபூபக்கர் ரலியல்லாஹு அஃதலுல் பஷரி பாதல் அன்பியா, நபிமார்களுக்கு பிறகு மனிதர்களையே மிகச் சிறந்த மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு. அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு என்ன வேண்டுமானாலும் கிடைக்கும், யார் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனால் அபூபக்கர் அதிகமாக யார்ட்டையும் தேவையாக மாட்டாங்க, யார்ட்டையும் கடனும் வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கினா கூட சீக்கிரத்தில் கொடுத்து முடிச்சிடுவாங்க, எல்லாத்தையும் எழுதி வைப்பாங்களாம். அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு உயர்ந்த இடத்துக்கு போனதுக்கு காரணமும் கிதாபில் எழுதுவாங்க. அவங்க வரவு செலவு கணக்குகளை சரியான முறையில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க. வரவுக்கு மீறிய செலவு செய்ய மாட்டாங்க. வரவுக்குள் செலவு செய்யும் போது தான் அது என்ன செய்யும், சரியான ஒரு முறையா இருக்கும். ஆனா நம்ம வரவுக்கு மீறிய செலவு செய்வதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நிறைய இந்த பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இது மாதிரியாக சமுதாயத்திலே தற்கொலைகள் உருவாகி கொண்டிருக்கு. அங்கே போதும் என்ற மனம் வேண்டும். அதை நம்முடைய ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்முடைய பெண்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். பெண்கள் தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பல நேரங்களில் இதை ஆரம்பித்து வைத்து விடுகிறார்கள். நீங்க நிறைய ஆண்கள்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க சொன்னாங்க அதனால நான் செஞ்சுட்டேன், அவங்க சொன்னாங்க அதனால நான் போனேன். இப்ப பெண்கள்கிட்டையும் இந்த தன்மையை சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த உலகத்துல வாழுங்க. இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல. பக்கத்து வீட்டுக்கார பெண் எப்படியோ வாழ்ந்து போகட்டும், எதிர் வீட்டுக்கார பெண் எப்படியோ வாழ்ந்து போகட்டும். நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்ததை கொண்டு நாம் வாழ்வோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வைப்பான், சந்தோஷமாக வைப்பான், மகிழ்ச்சியாக வைப்பான். கடன் வாங்கிட்டா ஒவ்வொரு நாளும் தூங்குறது கிடையாதுங்க. ரொம்ப பேரு கொடுத்தவன் வீட்டுக்கு அதை தட்டுவானா, நமக்கு ஏதாவது நெருக்கடி கொடுப்பாங்களா, யாராவது ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்களா, அந்த நினைப்பிலேயே என்ன செய்வான், இவனுக்கு சுத்தமா தூக்கமே இருக்காது, நிம்மதியான உறக்கமே இருக்காது. நான் அனுபவிக்கிறவர்களே, முடிந்த அளவுக்கு கடனை குறைத்துக் கொள்ளுங்க, வாங்குவதை குறைத்துக் கொள்ளுங்க. நமக்கு அல்லாஹ்வுத்தாலா என்ன கொடுத்திருக்கிறானோ அதை வைத்து உடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தும் போது அல்லாஹ்வுத்தாலா அந்த வாழ்க்கை மிக சிறப்பாக வைப்பான். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, கடன் வாங்கியாக வேண்டும் என்று சொன்னால் அந்த கடனை உங்களால் திருப்பி கொடுக்க முடியும் என்று சொன்னால் அந்த கடனை நீங்கள் வாங்க தவறு கிடையாது. ஆனால் அந்த கடனை நீங்கள் கண்டிப்பாக அடைக்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அங்கே ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. ஜனாசாவை பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், இவருக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா என்பதாக கேட்கிறார்கள். 3 தீனார் கடன் இருக்குது என்பதாக சொல்கிறார்கள். பெரிய காசு கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் தொழு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடன் கொஞ்சம் இருந்தா கூட நான் தொழு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அபூ கத்தாதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி என்ன சொன்னாங்க, யார சொல்ல அந்த கடனை நான் அடைச்சேன்னு சொன்ன பிறகுதான் ரசூலுல்லாஹ் தொழ வச்சாங்க. இப்படி நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. அதனால ஜனாசா தொழுகையில நீங்க பாத்தீங்கன்னா எங்க அத்தா ஏதாவது கடன் விட்டு போயிருந்தாருன்னா என்கிட்ட கேட்டு நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா கடன் என்பது மிக மோசமானது. எந்த அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஷஹீதுடைய அந்தஸ்து என்ன, அவர் மிக உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர். ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் வஃபாத் ஆகிவிட்டார், ஷஹீத் ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவரை விட சிறந்தவர் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஆனால் அந்த ஷஹீது கூட கடனை வைத்து மௌத்தாகிவிட்டார் என்று சொன்னால் அந்த கடனுக்கு நாளை மறுமையிலே அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும். கடன் என்பது ரொம்ப மோசமானது. கடன், அதனாலதான் ரசூலுல்லாஹ் அதிகமாக துவா கேட்பாங்களாம், அல்லாஹும்ம ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பி ஃபத்லிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ் எனக்கு ஹலாலான வருமானத்தை கொடு, கடனில் இருந்து என்னை பாதுகாடு. ஒவ்வொரு தொழுகையிலும் ரசூலுல்லாஹ் இப்படி துவா செய்வாங்களாம், அவின் கலபத்தி தை வ கஹ்ரிர் ரிஜால். யா அல்லாஹ் கடன் சுமை அதிகமாவதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. ஒவ்வொரு வக்திலும் ரசூலுல்லாஹ் துவா செய்வாங்க. கடன் ரொம்ப மோசமானது. இந்த உலக வாழ்க்கை மட்டுமல்ல, மறுமையை அழிச்சு விடும், கபருடைய வாழ்க்கையை அழிச்சிடும். அதனால கடன்ல இருந்து நம்ம முழுக்க நீங்க இருக்க வேண்டும். எதை கொஞ்சம் கடன் வாங்குறோமா, சின்னதா கடன் வாங்குறோமா, அதோட நம்முடைய அமைப்பை நாம் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அகலக்கால் வைத்து அதிகமாக கடனை வாங்கிவிட்டோம் என்று சொன்னால், அந்த கடனை அடைக்காமல் மௌத்தானோம் என்று சொன்னால் கபரும் நமக்கு கஷ்டமாகிவிடும், நாளை ஆகிரத்து மறுமையும் நமக்கு கஷ்டமாகும். ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய தற்கொலைகள் கேள்விப்படுகிறோம் சமுதாயத்தில். இந்த வெளி ஊடகங்கள்ல மீடியாக்கள் எப்படி செய்திகள் வருகிறது என்று சொன்னால், இவர்களை பாதுகாப்பதற்கு, இவர்களை தூக்கிவிடுவதற்கு எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் இல்லையா, இஸ்லாமிய இயக்கங்கள் இல்லையா, ஜமாத்துகள் இல்லையா, இதெல்லாம் கேட்கிறார்கள். நியாயமான கேள்விதான். ஒவ்வொரு மஹல்லாவிலையும் பைத்துல் மால் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாவிலையும் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களை அவங்கள கணக்கெடுத்து அவங்களுக்குரிய எல்லா விதமான தேவைகள் நிறைவேற்ற வேண்டும். இதெல்லாம் சரியான விஷயம்தான். ஆனால் ஒருத்தன் அகலக்கால் வச்சு மார்க்கத்தில் அனுமதிக்காத முறையில ஹராமான வழியெல்லாம் ஒருத்தன் கடன் வாங்கி வச்சிருக்கான்னு சொன்னா
இதை யார் அடைக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அடைக்க முடியுமா? ஹராமான வழியில் ஒருத்தவங்க கடன் வாங்கி வச்சிருக்காங்க, அதை நம்ம அடைக்க முடியுமா? இதை தான் நம்ம மக்கள்கிட்ட நம்ம சொல்ல முடியும். நீங்க முதல்ல ஹலாலான முறையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். ஹலாலான முறையில் உங்களுடைய வாழ்க்கை இருந்து அதுல ஏதாவது கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்பட்டது என்று சொன்னா அப்ப அந்த கடனை என்ன செய்யலாம்? இஸ்லாமிய சமுதாயங்கள் இங்க இருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் என்ன செய்யலாம்? அந்த கடனை அடைக்கலாம். நீ செய்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அறாமான வழியில செஞ்சுட்டு கடைசியில அவர் தற்கொலை செஞ்சுட்டாருன்னு சொன்னா ஒட்டுமொத்த பழி யார் மேல விழுகுது? இஸ்லாமிய சமூகத்தின் மீது விழுகிறது. ஆனால் நம்முடைய உயிர் நம்முடைய கையில தான், நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கையில தான், நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய கையில தான். நம்ம என்ன வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் தான் முடிவு செய்யணும். அதனால் அந்த அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். தற்கொலை என்பது ஒரு காலத்திலும் தீர்வல்ல. தற்கொலை என்பது எந்த காலத்திலும் எதற்கும் தீர்வாகாது. தற்கொலை என்ற சிந்தனையே வரக்கூடாது. நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்படுறோம். நல்ல ஓதனை நல்ல படிச்ச 5 வேளை தொழக்கூடிய குடும்பத்துல கூட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி கஷ்டங்கள் சிரமங்கள் வரும்போது அந்த முயற்சிக்கு போய்விடுகிறார்கள் என்பதாக நாம் கேள்விப்படுகிறோம். அந்த தற்கொலையும் செய்து விடுகிறார்கள் என்ற செய்திகளை கேள்விப்படுகிறோம். அன்புமிக்கவர்களே, உங்களுடைய உள்ளத்துல நீங்க ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உழைக்கக்கூடிய கரங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இல்லையா? அல்லாஹ் நமக்கு உழைக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான். மனிதனுக்கு அல்லாஹ்தாலா எல்லா விதமான சக்திகளையும் கொடுத்திருக்கிறான். செங்கல்பட்டுல இருந்து தான் சம்பாதிக்கணும்னு அல்ல அவசியம் அல்ல. உலகம் என்பது பறந்து விரிந்து இருக்கிறது. உங்களுக்கு இங்க ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு கஷ்டமா இருக்குதா? இங்க செஞ்சா அவர் அப்படி நினைச்சுக்குவாரு இப்படி நினைச்சுக்குவாரு, நம்ம போய் இந்த தொழிலை செய்யணும்னு கஷ்டமா நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா உலகம் என்பது பறந்து விரிந்து இருக்கிறது. எங்கோ சென்றும் நாம் உணவை தேடலாம், கஷ்டம் அல்ல. அதற்காக வேண்டி எனக்கு யார் இங்க செய்யல அது செய்யல இது செய்யல என்பதற்காக வேண்டி நம்ம அப்படியே கையேந்தி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அவர் அப்படி நினைச்சுவார் இப்படி நினைச்சுவான்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையை குறுகிய வட்டத்திற்குள் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் கடைசியில தற்கொலைக்கு தான் போய் சேரும். அல்லாஹ்தாலா அதிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பானாக, நம்முடைய கரங்களை அல்லாஹ்தாலா வலுப்படுத்துவானாக, உழைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ்தாலா நம்முடைய மக்களை ஆக்குவானாக. இந்த கடனுடைய விஷயத்துல ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவுக்கு வருகிறேன். கடன் கஷ்டமான சூழ்நிலையில வாங்கிடுறாங்க, அவரால் அடைக்க முடியலன்னு சொன்னா பணக்காரர்கள் கடன் கொடுத்தவர்கள் பெருந்தன்மையோடு என்ன செய்யுங்கன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, இன்கான உஸ்ரத்தில் ஃபனதியத்துன் இலா மைஸரா, அவர் கொஞ்சம் அந்த கடனை அடைக்கக்கூடிய அந்த வசதி வர்ற வரைக்கும் என்ன செய்யுங்க வாய்ப்பு கொடுங்க. ஆனா அதையும் தாண்டி அவரால் கொடுக்க முடியலன்னு சொன்னா நீங்க அதை சதக்காவா மன்னிச்சு விட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கயிறை தருவான். அது உண்மையான அவரால் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் அவருடைய கழுத்தை போய் நெரிக்காதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் இலகுவாக்குங்க, நேரம் கொடுங்க, காலம் கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. அவர் அதையும் தாண்டி அவரால் முடியலன்னு சொன்னா அது அப்படியே அல்லாஹ்வுடைய பாதையில விட்டுருங்க. உங்களுக்கு இந்த இம்மையிலையும் நன்மை இருக்கிறது, நாளை மறுமையிலையும் நன்மை இருக்கிறது என்பதாக கடன் கொடுத்தவர்களுக்கு என்ன செய்கிறான் அல்லாஹ்தாலா திருமறையிலே ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை தருகிறான். அதே நேரத்தில் கடன் வாங்கியவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த கடனை கொடுக்கலன்னு சொன்னா என்னுடைய மௌத்து நல்லா இருக்காது, என்னுடைய மரணம் நல்லா இருக்காது, மரணத்துக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது, நான் கடனை அடைச்சிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போவேன்ற எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த இரு தரப்பும் இப்படி இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த சமுதாயம் கடனிலிருந்து மீண்டு நல்ல ஒரு வாழ்க்கை முறைக்கு வரும். அல்லாஹ்தாலா அந்த தௌஃபீக்கை நம் அத்தனை பேர்களுக்கு நசீபாக்குவானாக. இந்த துவா செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிற வாக்குதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.